வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சேலம் கவிதாஸ். நண்பர்களே, இது நான் எழுதிய காதலுக்காக அப்படிங்கிற ஒரு சிறுகதை சொல்றேன். எப்படி இருக்குதுன்னு கேட்டு பாருங்க. ஊட்டிக்கு போற வழி குன்னூர் மலைப்பகுதி, ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதி. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு போற ரயில் பாதை. அந்த ரயில் பாதை எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா, அந்த மலையவே கொஞ்சம் சமப்படுத்தி அதுல ரயில் பாதை அமைச்சிருக்கிறாங்க. அந்த ரயில் பாதையோட ஒரு பக்கம் ரொம்ப ஆழமான பகுதி, கிடுகிடு பாதாளம். இன்னொரு பகுதி கொஞ்சம் சமப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த சமமான இடத்துல ஒரு காதல் ஜோடி ரிதன் உட்கார்ந்து இருக்கிறான். ரிதனோட மடியில தலை வச்சு படுத்திருக்கிறாங்க மெர்லியா, அவன் முகத்தை பார்த்தபடி. ரிதனோட தாடி இப்படி தடவிக்கிட்டு மெர்லியா சொல்றாங்க, டேய் ரிதன், என்கிட்ட வாங்கிட்டு போன கச்சிப்பேங்கடா, அது எங்க அப்பா வாங்கி கொடுத்ததுடா. திடீர்னு கேட்பாரு, என்னை எப்படியோ ஒன்று மாட்டி விட்டுருவ போல, அதை கொண்டுட்டு வர மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரிதன் சொல்றான், சாரி மெர்லியா, மறந்துட்டேன், நாளைக்கு கண்டிப்பா கொண்டுட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான். மெர்லியாவோட கையில இருக்கிற கண்ணாடி வளையல பார்த்துட்டு, என்ன மெர்லியா, கல்யாண வளையல் மாதிரி கண்ணாடி வளையல் புதுசா போட்டிருக்கிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மெர்லியா சொல்றாங்க, டேய், என்னை நிறைய பேர் பொண்ணு கேட்குறாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியும். நேற்று எங்கள் அத்தையும் மாமாவும் திடீர்னு வந்து அவங்க பையனுக்கு என்ன கேட்குறாங்கடா. எங்கள் வீட்டாரும் ஒத்துக்குவாங்க போல. எனக்கு பயமாக இருக்குதுடா. உன்னை விட்டுட்டு உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால் உயிர் வாழ முடியாதுடா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரிதன் சொல்கிறான். என்ன பண்ணுறதா, நீ என்ன பண்ணுவே தெரியாது. நாளைக்கே உங்கள் வீட்டு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து உனக்கு என்ன பொண்ணு கேட்குற அப்படின்னு சொல்றாங்க. என்னது, நானா பொண்ணு கேட்கறதா? எங்க வீட்லயா? எங்க அண்ணன் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாமா, அவனுக்கே இப்பதான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான்லாம் எங்க வீட்டுல சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். நீ என்ன பண்ணவே தெரியாது, லவ் பண்ண மட்டும் தெரியுதுல்ல, நாளைக்கே வந்து என்ன உனக்கு பொண்ணு கேட்கற அப்படின்னு மெர்லியா சொல்றாங்க. அதுக்கு ரிதன் சொல்றான், சரி, உங்க வீட்டுல நாம எப்படிலாம் லவ் பண்றோம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் எங்க வீட்டு ஆளுங்களை கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க வரேன் அப்படின்னு இதுதான் சொல்றான். அதுக்கு மெர்லியா, என்னால முடியாதுப்பா, எங்க வீட்டுல அது நான் காதலிக்கிறேன்னு அவ்வளவுதான், எங்க அம்மாலாம் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க, நான் என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, நீ சொல்லி கேட்டுப்பாரு, அவங்க என்ன சொல்றாங்கிறத எனக்கு போன்ல சொல்லு அப்படின்னு ரிதன் சொல்றான். சரி சரி, எங்க அப்பா இருக்கிறாரு, நான் சொன்னா கொஞ்சம் கேட்பாரு, அவர் மூலியமா கொஞ்சம் ஐஸ் வச்சு பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு அங்கிருந்து எழுந்திரிச்சு நடந்து அந்த ரயில் பாதையில ஒருத்தருக்கு ஒருத்தர் போடா பண்ணி, போடி எருமை, போடா குரங்கு, போடி எலி அப்படின்னு திட்டிக்கிட்டு முதுகு மேல செல்லமா அடிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது மெர்லியாவோட காலு அந்த ரயில் தண்டவாளத்துல சிக்கிக்குது. மேட்டுப்பாளையத்திலேருந்து ஊட்டிக்கு போற ரயில் நான் பக்கமா வந்துட்டேன் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி ஹார்ன் அடிக்குது. மெர்லியா, ஐயோ என் கால் மாட்டிக்கிச்சே அப்படின்னு குனிஞ்சிட்டு காலை பிடிச்சி தூக்கிட்டு கத்துறாங்க. ரிதனும் மெர்லியாவோட காலை பிடிச்சி மேல தூக்குறான், கையை பிடிச்சி இழுக்கிறான். கால் வந்த மாதிரி இல்லை. மெர்லியா, நான் செத்தாலும் பரவாயில்லரா, நீ போய் பொழைச்சிக்க அப்படிங்கிற மாதிரி ரிதனை பிடிச்சி தூரமா தள்ளுறாங்க. ரிதன் தூரமா ஓடி போய், இல்ல இல்ல, நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு மெர்லியாவை கட்டி பிடிச்சி அப்படியே மேல தூக்குறான். அப்படி தூக்கும்போது மெர்லியாவோட கையில் அந்த கண்ணாடி வளையல்கள் நொறுங்கி அதே இடத்துல கொட்டிடுது. ஆனாலும் மெர்லியாவை தூக்க முடியல, அந்த காலை எடுக்க முடியல. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஒன்னாவே செத்துறலாம் அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த ரயில் வந்து இவங்க மேல மோதிர அந்த செகண்ட்ல மெர்லியா தன்னோட காலை அப்படி இப்படி திருப்பி அந்த காலை அதுல இருந்து எடுத்துக்கிட்டு ரிதனையும் கட்டி பிடிச்சி தூக்கி பக்கத்துல அந்த சமமான இடத்துல விழுந்துடுறாங்க. எழுந்திருச்சு, நம்ம காதல் ரொம்ப கெட்டியான காதல்ரா, அதனால தானே நம்ம பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய், என் கையில இருந்த கண்ணாடி வளையல்லாம் நொறுங்கி கொட்டிருச்சு, இதே மாதிரி வளையல் வந்து இப்போ வாங்கி கொடு, அப்படி இல்லைன்னா எங்க வீட்டுல வளையல் என்னாச்சுன்னு என்கிட்ட கேட்டு அதுக்கு ஒரு விசாரணை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மெர்லியா சொல்றாங்க. ரிதன் கூட்டிகிட்டு போய் மெர்லியாவுக்கு அதே மாதிரி வளையல் வாங்கி போட்டு விட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறான். சாயங்காலம் ரிதன் போனை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான், மெர்லியா போன் பண்ணுவான்னு. மெர்லியா போனே பண்ணல.
இவனும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி நாமளே கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லியாவுக்கு ஃபோன் பண்ணுறான். 2 3 தரம் பண்ணுறான். மெர்லியா ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. இதுதான் கடைசி தரம் அப்படின்னு கோவத்தில் மறுபடியும் ஃபோன் பண்ணுறான். அப்போ மெர்லியா ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்த மெர்லியா, சாரி ரிதன், நாம் எப்படிலாம் லவ் பண்ணோம், எங்கெங்கெல்லாம் ஒன்றா சுற்றணும், என் கட்சிப்பு கூட உங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் விளக்கமாக எங்கள் வீட்டில் நான் சொன்னேன். ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அவங்க சொல்கிறபடி எங்கள் அத்தை வீட்டு பையனை தான் நான் கட்டிக்கணுமா, அப்படி கட்டிக்கலன்னா நாங்கள் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோன்னு என்னை மிரட்டுறாங்கடா. நம்மளை ஆசையாக பெத்தெடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்து நாம் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்மளை ஆளாக்கினவங்களை நாம் எப்படா நம்ம கண்ணு முன்னாடி சாக விடுறது. அதனால் நான் எங்கள் அத்தை வீட்டு பையனையே கட்டிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்டா. நீயும் என்ன மாதிரி வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நீயும் சந்தோஷமாக வாழுடா. சாரிடா, இனிமேல் எனக்கு கால் பண்ணாத. நாளை காலையில் எனக்கு எங்கள் அத்தை வீட்டு பையனுக்கும் மருதமலை முருகன் கோயிலில் கல்யாணம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ரிதன் பலமுறை மறுபடியும் முயற்சிக்கிறான் பேசுறதுக்கு. மெர்லியாவோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னே வருது. ஃபோனை தூக்கி ஒரு ஓரமாக எஞ்சிவிட்டு ரிதன் படிக்கல போய் அப்படியே விழுந்துடுறான்.